இறைநிலை அனுபவம். ஸ்ரீ பகவத். அனுபவங்கள் உயர்ந்தது இறைநிலை அனுபவம் என்று கூறப்படுகிறது. இறைநிலை அனுபவத்தை அடைந்திட நான் முயன்று வருகிறேன். எனக்கு உங்களால் எந்த வகையில் உதவ முடியும்? இறைநிலை அனுபவம். ஸ்ரீ பகவத். அனுபவங்களில் உயர்ந்தது இறைநிலை அனுபவம் என்று கூறப்படுகிறது. இறைநிலை அனுபவத்தை அடைந்திட நான் முயன்று வருகிறேன். எனக்கு உங்களால் எந்த வகையில் உதவ முடியும்? அவர் ஓர் அமெரிக்கர். நான் திருவண்ணாமலையில் தங்கியிருக்கும் வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டில் தங்கி இருந்தார். 30/11/2011 காலை 10 மணி அளவில் நம்மை சந்தித்து இந்த கேள்வியை எழுப்பினார். முன்தினம்தான் நான் திருவண்ணாமலை திரும்பி இருந்தேன். என்னை சந்திப்பதற்கு சில தினங்களுக்கு முன்னால் தான் அவர் அந்த வீட்டை வாடகைக்கு எடுத்திருப்பதாகவும் 2 மாதங்கள் தங்கியிருக்கப் போவதாகவும் எல்லாவிதமான தத்துவங்களையும் படித்து அலுத்து போய் விட்டதாகவும் இறைநிலை உணர்வை அடைவதை மட்டுமே லட்சியமாக வைத்திருப்பதாகவும் கூறினார். அவரிடம் அது பற்றி விரிவாக உரையாடினோம். நீங்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்து முயற்சி செய்தாலும் இறைநிலையை அடைய முடியாது. அது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற ஒன்று. நீங்கள் என்ன எவராலும் இறைநிலையை உணர்ந்து அறிய முடியாது. நாம் ஒரு அறையினுள் உட்கார்ந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். அந்த அறையின் தரையில் ஒரு சிறிய வட்டத்தை வரைகிறோம். இந்த சிறிய வட்டத்துக்குள் அந்த பெரிய அறையை அடக்கிவிட முடியுமா? இறைநிலை என்பது அந்த அறையை போன்றது. நமது உணர்வு மற்றும் அனுபவங்கள் இந்த சிறிய வட்டத்தை போன்றது. நமது உணர்வாலும் அனுபவத்தாலும் இறைநிலையை உணர்வது என்பது சிறிய வட்டத்துக்குள் பெரிய அறையை அடக்குவது போன்றதே. ஒரு வீணையை மீட்டுகிறோம். இசை வருகிறது. அந்த வீணையிலிருந்து தான் அந்த இசை வந்துள்ளது. அப்படி வெளியே வந்த இசையினுள் வீணையை அடக்கி வைக்க முடியுமா? கடலில் அலை ஏற்படுகிறது. கடலின் ஒரு சிறிய பகுதி தான் இந்த அலை. அந்த அலையினுள் மொத்த கடலையும் அடக்கிவிட முடியுமா? இறைநிலையை அனுபவித்து அறிவது என்பது இப்படித்தான். நமது அனுபவங்கள் அனைத்தும் இறைநிலையால் தான் ஏற்படுகின்றன. இறைநிலைதான் அடிப்படை. இறைநிலைதான் அடித்தளம். அனைத்து அனுபவங்களும் இந்த அடித்தளத்திலிருந்து வெளிப்படும் விளைவுகளே. விளைவுகளின் உதவியுடன் விளைவுகளுக்கு காரணமான அடித்தளத்தை அறிவது என்பது இயற்கைக்கு முரணானது, சாத்தியமற்றது. நாம் நமது கண்களை கொண்டு எத்தனையோ காட்சிகளை காண்கின்றோம். காட்சிகள் அனைத்தும் நமது கண்களின் வெளிப்பாடுகளே. கண்களை கொண்டு காட்சிகளை பார்ப்பது என்பது சரியானது, இயற்கையானது. ஆனால் காட்சிகளை கொண்டு கண்களை பார்ப்பேன் என்பது முரணானது, உண்மைக்கும் இயற்கைக்கும் விரோதமானது. அறையினுள் சிறிய வட்டம் வரையப்பட்டுள்ள உதாரணத்தை மீண்டும் எடுத்துக்கொள்வோம். வட்டத்தினுள் அறையை அடக்க முடியாது என்பதை பார்த்தோம். ஆனால் அறையினுள் வட்டத்தை அடக்க முடியுமா? உண்மையில் அந்த சிறிய வட்டம் அந்த அறையின் ஒரு பகுதியாக தான் இருக்கிறது. அது ஒருபோதும் அறைக்கு வெளியே இருந்ததில்லை. அந்த சிறிய வட்டமானது தனது எல்லைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனது அனுபவத்தை பிரதானப்படுத்துவதனால் அந்த அனுபவம் தனித்தன்மை மிகுந்த ஒன்றாகி விடுகின்றது. அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வரையிலும் தனித்தன்மைக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இறைநிலை அனுபவம் வேண்டும் என்று எண்ணுவதும் தனித்தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே. இறைநிலை அனுபவத்தை வேண்டுவது என்பது இறைநிலையை மறுப்பதே. இப்படித்தான் அன்பர் ஒருவர் ஒரு கேள்வி கேட்டார். கடலில் இருக்கும் தண்ணீர் சூரிய ஒளியினால் ஆவியாக மாறுகிறது. பிறகு அது மேகமாக மாறுகிறது. மேகம் குளிர்ந்து மழையாகிறது. மீண்டும் அது தண்ணீராகி கடலிலே வந்து அடைகிறது. இப்படி இறைவனிலிருந்து தோன்றிய நாம் பல பரிமாணங்களையும் கடந்து இறைநிலையை அடைய வேண்டுமா? இறைநிலையை மீண்டும் அடைவதுதான் மனித வாழ்வின் உயர்ந்த லட்சியமா? இப்படி அவர் இந்த கேள்வி கேட்டார். பலரும் இப்படி எண்ணியே பலவிதமான கருத்துக்களை பேசி வருகின்றனர். ஒரு வீணையை மீட்டுகிறோம். வீணையின் நாதம் இசையாக வெளிப்படுகிறது. வீணையிலிருந்து புறப்பட்ட இசை என்னாக வேண்டும்? அது எங்கு சென்று சேர வேண்டும்? அது பல பரிணாமங்களை எடுத்து மீண்டும் வீணை சென்று அடைந்திட வேண்டுமா? புறப்பட்ட வீணைக்கு மீண்டும் திரும்பிட வேண்டுமா? நமக்கு அறுசுவைகளை பற்றி தெரியும்.
நமது நாக்கின் மூலம் 6 சுவைகளும் சுவைத்து அறிகிறோம். இனிப்பு, கசப்பு, புளிப்பு என வேறு வேறான சுவைகளையும் நாக்கின் மூலமாகவே தெரிந்து கொள்ள முடிகிறது. நாம் இனிப்பை சாப்பிடும்போது நமது நாக்கே இனிப்புணர்வாக மாறி இனிப்பை காட்டுகிறது. 6 விதமான சுவை உணர்வுகளும் நமது நாக்கின் உணர்வுகளே. நமது நாக்கே தன்னை பலவித சுவை உணர்வாக வெளிப்படுத்தி கொள்கிறது. நாம் எந்த சுவையான உணவையும் சாப்பிடாத போது நமது நாக்கு என்ன சுவையுணர்வோடு இருக்கும்? நாம் எதையும் சாப்பிடாத போது நமது நாக்கு உணர்வற்று போய்விடுவதில்லை. அது உணர்வோடு தான் இருக்கிறது, ஆனாலும் உணரப்பட முடியாமல் இருக்கிறது. ஏதாவது ஒரு சுய உணர்வை அது வெளிப்படுத்தும் போதுதான் அது தனது ஈர்ப்பை வெளிக்காட்டிக் கொள்கிறது. நமது நாக்கின் இயற்கையான தன்மை என்ன? அதை சுவையுணர்வு என்னும் மொழியில் புரிந்து கொள்ள முயன்றால் அதனை சுவை கடந்த ஒன்றாக தான் புரிந்து கொள்ள முடியும். உண்மையில் அத்தனை சுவைகளும் நாக்கினுடைய அம்சம்தான், நாக்கினுடைய வெளிப்பாடுதான். 6 சுவைகளையும் வெளிப்படுத்தும் நாக்கின் ஆதார அம்சமானது 6 சுவைகளையும் கடந்த வினோதமான சுய உணர்வாக இருக்கும் என நாம் கற்பனை செய்து கொண்டால் அது ஆதாரமற்ற கற்பனையே ஆகும். நமக்கு நமது உடலை பற்றி தெரியும். நமக்குள் நமது இதயம், நுரையீரல் போன்றவை இயங்குகின்றன. அவை இயங்குகின்றன என்பது நமக்கு தெரியும். ஆனால் அவை எவையும் வெளிப்படையாக உணரக்கூடிய வகையில் இயங்குவதில்லை. அவை அனைத்தும் இயங்குவது தெரியாமல் இயங்குகின்றன. நமது கை கால்கள் இயங்குவது மட்டும் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. நமக்கு 102 டிகிரி காய்ச்சல் ஏற்படுவதாக வைத்துக்கொள்வோம். காய்ச்சல் இருக்கும்போது நமது உடல் முழுவதும் வலியும் வெப்பமாக இருக்கிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு பகுதியும் வலியையும் வெப்பத்தையும் வெளிப்படுத்தி உணர வைக்கிறது. நாம் ஏதாவது மருந்து சாப்பிட்டு காய்ச்சலை குணப்படுத்திக் கொள்கிறோம். உடல் வலியும் உடல் வெப்பமும் மறைந்து சகஜ நிலை திரும்பி விடுகிறது. இப்போது நமது உடல் இருப்பதை நம்மால் உணர முடியுமா? நமது உடல் இருப்பது தான் நமக்கு தெரிகிறது என்று நாம் சுலபமாக கூறிவிடலாம். நம் உடலின் எந்த பகுதியும் நம்மால் உணரவே முடியாது. நமது கை கால்களில் கூட எந்த பகுதியும் நம்மால் உணர்ந்து அறிய முடியாது. நாம் நமது காலில் ஏதாவது ஒரு பகுதியை தொடுமாயின் அப்படி தொடுவதால் ஏற்படும் உடல் உணர்வை மட்டுமே நம்மால் உணர்ந்து அறிய முடியும். நமது விரல் நுனியை கூட இயற்கையான முறையில் நம்மால் அறிய முடியாது. நமது விரல் நுனியில் உணர்வின் கவனத்தை குவித்து அதற்கு நமது உணர்வின் மூலம் ஓர் அதிர்வை கொடுத்தால் மட்டுமே நமது விரல் நுனியை உணர்ந்து அறிய முடியும். நமது உடலின் எந்த பகுதியையும் நம்மால் அறிய முடியாது. நமது உடல் ஏற்படுத்தும் வெளிப்பாட்டை மட்டுமே நம்மால் அறிய முடியும். நமது உடல்தான் அது வெளிப்படுத்தும் அத்தனை உணர்ச்சிகளுக்கும் ஆதாரம். ஆனாலும் நமது உடல் அதன் அளவில் உணர்வற்ற நிலையில்தான் அமைந்திருக்கிறது. இப்படிதான் இறைநிலை அமைந்துள்ளது. எல்லா அனுபவங்களுக்கும் ஆதாரமான இறைநிலை அதன் அளவில் அனுபவமற்று இருக்கிறது. எல்லா உணர்வுகளுக்கும் ஆதாரமான இறைநிலை அதன் அளவில் உணர்வற்று இருக்கிறது. உணர்வது, அறிவது அனைத்தும் எல்லைப்படுத்தி அறிவதே. உண்மையில் நாம் அறிவது, உணர்வது அனைத்தும் இறை உணர்வே. அவை அனைத்தும் வெளிப்பட்ட இறைநிலையே. நாம் இதுவரை அறியாத வித்தியாசமான இறைநிலை அனுபவம் என்பது ஆதாரமற்ற கற்பனையே. வெளிப்பாடுகளை மட்டுமே நம்மால் அறிய முடியும். இறைநிலை என்பது ஒரு வெளிப்பாடல்ல. எல்லா வெளிப்பாடுகளுக்கும் ஆதாரமானது. சிலர் தங்களுடைய சூட்சும உடலுடனும் தங்களது பௌதிக உடலிலிருந்து தற்காலிகமாக வெளியே வந்து விடுவது உண்டு. அப்போது அவர்களுக்கு நினைவு அம்சமான இயக்கம் மட்டும்தான் இருக்கும். இன்ப உணர்வு, துன்ப உணர்வு போன்ற உடல் சார்ந்த உணர்வு எதுவும் இருக்காது. அவர்களுக்கு ஏற்படும் அனுபவங்கள் அனைத்தும் உணர்ச்சற்ற அனுபவமாகவே இருக்கும். அவர்கள் மீண்டும் உடலுக்குள் நுழைந்த பிறகுதான் இன்ப துன்ப உணர்ச்சிகள் ஏற்படும். தியானத்தின் மூலம் ஏற்படும் ஆனந்த உணர்வுகள் கூட நாம் உடலை விட்டு வெளியே வந்த நிலையில் ஏற்படுவதில்லை. உடலோடு இருக்கும் நிலையில்தான் அவை ஏற்படுகின்றன. நமக்கு ஏற்படும் அத்தனை ஆனந்தமான உணர்வுகளும் நமது உடலின் வாயிலாக உடல் உணர்வாகவே வெளிப்படுகின்றன.
இறைநிலை உணர்வு, இறைநிலை அனுபவம் என்று தனியாக எதுவும் கிடையாது. வெளிப்படும் அத்தனை உணர்வுகளும் இறைநிலையின் வெளிப்பாடுகளே. இறைநிலை என்ற பெயரில் ஏதோ ஓர் அனுபவத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் நாம் யார்? நான் என்பது என்ன? நான் என்பதும் இத்தகைய ஒரு வெளிப்பாடே. வெளிப்பாடுகள் அனைத்தும் விளைவுகளே. அவை அனைத்தும் நிழல்களே. வெளிப்பாடுகள் அனைத்தும் மறைந்துவிட வேண்டும். வெளிப்பாடுகளின் மீது ஈடுபாடு காட்டுவதென்பது அவற்றை நிரந்தரப்படுத்தும் முயற்சியே. இதனால் அறைக்குள் போட்ட சிறிய வட்டத்தின் எல்லைகள் தாம் உறுதி செய்யப்பட்டு விடுகின்றன, தனிமைப்படுத்தப்பட்டு விடுகின்றன. நமது அனுபவங்கள் அனைத்தும் இறைநிலையின் வெளிப்பாடுகளே. வந்த அனுபவங்கள் அனைத்தும் மறைந்துவிட வேண்டுவதுதான் அனுபவத்தின் இயற்கைத்தன்மை, இயல்பு நிலை. அவை மறைந்துவிட அனுமதிக்கும் போது அவை வருவதும் ஓடி மறைவதுமான உயிரோட்டமான தன்மையை பெற்றுவிடுகின்றன. நமது அனுபவங்கள் யாவும் உயிரோட்டமாக அமைந்திடும்போது அவற்றின் எல்லையும் உடைந்து விடுகின்றது. நமது அனுபவங்கள் யாவும் நிரந்தரமான பிரவாகமாக அமைந்து விடுகின்றன. நமது அனுபவ பிரவாகம் மட்டுமே இறைநிலையோடு சரியான தொடர்போடு இருக்கிறது. நாம் ஏதாவது ஒரு அனுபவத்தை, அதனை இறைநிலை அனுபவம் என்ற பெயரினாலும் சரி, எதிர்பார்ப்போமாயின் நமது எல்லைதான் பலமடைகின்றது, சிறிய வட்டம்தான் பலமடைகின்றது. அனுபவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது என்பது இறைநிலையை புறக்கணிப்பதே ஆகும். இறைநிலையிலிருந்து விலகி ஓடுவதே ஆகும். நமது தனிமை உறுதிப்படுத்துவதே ஆகும். இறைநிலை அனுபவத்தை தேடுவதுதான் இறைநிலையை புறக்கணிப்பதாகும். இப்படி அவரிடம் நீண்ட நேரம் உரையாடினோம். இறைநிலை அனுபவம் என்ற பெயரில் நம்மை நாமே எப்படி ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதை அந்த அமெரிக்கர் புரிந்து கொண்டார். தொடர்ந்து 2 தினங்கள் அவர் காலை மாலை வந்து அவரது ஆன்மீக முயற்சிகள் பற்றி சில தெளிவுகள் பெற்றார். 3வது நாளும் 4வது நாள் காலையிலும் அவரை நம்மை சந்திக்க வரவில்லை. 4வது நாள் மாலையில் 4/12/2011 மீண்டும் அவர் வந்து நம்மை சந்தித்தார். இந்த முறை அவர் சந்தேகங்கள் எதனையும் கேட்டு வரவில்லை. எனது வீட்டை காலி செய்து விட்டேன், எனக்கு தேவையான தெளிவு கிடைத்துவிட்டது, எனது தேடுதல் நின்றுவிட்டது, விடை பெற்று செல்லவே வந்துள்ளேன் என்று கூறி அமெரிக்காவுக்கு புறப்பட்டு சென்று விட்டார். இறைநிலை என்ற பெயரில் ஏதோ ஒரு அனுபவத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி தேடிக்கொண்டிருக்கும் நாம் யார்? நான் என்பது என்ன? நான் என்பதும் இத்தகைய ஒரு வெளிப்பாடே. வெளிப்பாடுகள் அனைத்தும் விளைவுகளே. இறைநிலை உணர்வு, இறைநிலை அனுபவம் என்று தனியாக எதுவும் கிடையாது. வெளிப்படும் அத்தனை உணர்வுகளும் இறைநிலையின் வெளிப்பாடுகளே.